வேதவசனம் சொல்லுது, ஒருவனும் வஞ்சிக்க கூடாதபடிக்கு நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவரும் வஞ்சிக்க கூடாதபடிக்கு நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரோமர்கள் அழகாய் சொல்கிறது நம்ம எப்படி இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். சரீரத்தில் வருகிற நிறையா போராட்டங்கள் உண்டு. ஆவிக்குரிய ரீதியாக அந்த சரீரம் நம்மளை என்ன செய்யணும், ஆவிக்குரிய ஜீவிதத்தை என்ன செய்யணும், சரீரத்தில் வருகிற பிரச்சனைகள் ஆவிக்குரிய ஜீவிதத்தை என்ன செய்யணும், அழைத்துவிடும். அதனாலே நாம் தேவனுக்கு உரியவர்களாக, தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக, தேவ திட்டத்துக்கு ஏதுவாய் நாம் நடப்போம். ஆனால் நிச்சயமாக நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நான் பார்க்குறேன், ஃபேஸ்புக்கில் போனோம்னா ஒரு காரியத்தை தொட்டு அதை பார்க்கும்போது சிலர் வந்துட்டு பணம் சம்பாதிப்பதற்காகவே சில என்னென்னா ஃபோட்டோஸுகளும் வீடியோக்களும் வேறு மாதிரி போடுறாங்க. அது ஒரு தடவை என்னடா இப்படியெல்லாமா போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டோம்னா அடுத்து அதை மாற்றிட்டோம்னா அந்த கொஞ்ச நேரம் பார்த்த அந்த வீடியோ இருக்கு இல்லையா, மறுபடியும் வேற தவறான காரியங்களை கொண்டு வந்து பாவத்துக்குள்ளே தள்ளக்கூடிய கடைசி காலங்களுக்குள்ளே நாம் நிற்கிறோம். அல்லேலூயா. 30 செகண்ட் அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா, 30 செகண்ட் தானே, 30 செகண்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஏஐ அப்படி மூலமாக என்னன்னா நம்ம என்ன பார்க்குறோமோ நம்ம மைண்டை ரீட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக பார்த்துட்டோம்னா அதவே திரும்ப கொண்டு வந்து நம்மளை பாவத்துக்குள்ளே கொண்டு வந்து விடும். நம்முடைய ஆவிக்குரிய தன்மைகளை நமக்கு எடுத்து விடும். நாம் நிச்சயமாகவே இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கோ என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. உலகத்தின் அதிபதி அவன் ஊழியத்தை தொடங்கிட்டான். சீக்கிரம் அவனுக்கு கொஞ்சம் காலம் உண்டு என்று சொல்லி அவன் தன்னுடைய ஊழியத்தை என்ன செய்கிறான், தீவிரமாய் செய்கிறான். நம்ம கொஞ்சம் காலம் தான் உண்டு என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியம் நடக்குது, எங்கே பார்த்தாலும் நடக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமும், அசுத்தம் உள்ளவன் அசுத்தமாகவும் இருக்க கடவுது என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. நாம் பரிசுத்த ஜீவிதத்துக்கு என்று அழைக்கப்பட்ட நாம் ஒரு நாளும் அசைக்கப்படாதபடிக்கு நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுமா. நம்மளை கெடுக்கிறது, நம்மளை ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதெல்லாம் பாவம் தான். அழகாய் மறுபடியும் நம்ம சிந்தித்தோம்னா ஏசாயா 57:1-2 வந்துட்டு ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகலை, அவருடைய காதுகள் கேட்கக்கூடாதபடிக்கு மந்தாரம் இல்லை அப்படின்னு அழகாய் சொல்லுகிறது. இதுதான் நமக்கு பயத்தை உண்டாக்குறது. நமக்கும் தேவனுக்கும் என்ன செய்யுமா, பிரிவினை உண்டாக்குற காரியங்கள் அங்கு இருக்கிறது. நம்ம பாவம்தான் சாபத்தை உண்டாக்குறது, அந்த பாவம் தான் பலவீனத்தை உண்டாக்குறது, அந்த பாவம் தான் உலகத்துக்குள்ளே கொண்டு போகிறது, அந்த பாவம் தான் தேவனுக்கும் நமக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு இணைப்பை கொடுக்க விடாதபடிக்கு ஜெப வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அழகாய் எடுத்தவங்க வாசிங்களேன், 2வது வசனம் 59, ஏசாயா 59:2 வாசிங்களேன். அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவிலே பிரிவினை உண்டாக்குறது. பாவங்களே அவர் முகத்தை மறைக்கிறாரு, அந்த பாவம். அதனால தான் பாருங்களேன், அழகா டோட்டல் இந்த பைபிளை வாசிக்கவே தேவையில்லை. பழைய ஏற்பாடை அவர்கள் தவறு பண்ணார்கள், தேவனை தேடாமல் இருந்தார்கள், அவர்கள் தேவனை விட்டு வேற காரியங்களை தேடினார்கள், அவர்களை புறஜாதிகளிடத்திலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார், அவர்களுக்கு சாபம் வந்தது, அவர்களுக்கு என்னது வேதனை வந்து, பிரச்சனை வந்து, எல்லாமே இதுதான் அடங்கியிருக்கு. பழைய ஏற்பாடு பூரா இதுதான் அடங்கியிருக்கு. ஏன்னா இவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு காரியம், கடவுளை உண்டாக்கிட்டான். ஒரு கடவுள் ஏஐ அப்படின்றது அதே வந்துட்டு ஒரு கடவுளை உருவாக்கி இருக்கா. இன்னைக்கு இதை சொன்னா ஏன் அப்படின்னு சொன்னா, மனிதன் என்னன்னா மண்ணில் எடுக்கப்பட்டு நாசியில் சுவாசத்தை ஊதினார், ஜீவாத்மாவானான். அவன் தேவ சாயிலே படைக்கப்பட்டான். அவன் தேவனுக்குரிய அதிக படைப்புக்குரிய அவன் உருவாக்குற காரியங்களை செய்யக்கூடிய தகுதி உள்ளவன். அவன் தேவனை அண்டிக்கொண்டே வாழும்படியாக தான் கர்த்தர் தெரிஞ்சு கொண்டாரு.
ஆனா கடவுளை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன செஞ்சா தெரியுமா? மறுபடியும் கடவுளை எப்படியாவது காண வேண்டும் என்று சொல்லி பல ரீதியில என்ன செய்யறான்? பல உருவங்களை உருவாக்கி, பல செயல்பாடுகளை உருவாக்கி, அவனுடைய அந்த சிருஷ்டிகரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சிருஷ்டிப்பை கடவுளாய் பார்க்க ஆரம்பித்தான். அதன் வடிவ தான் மனுஷன் கடவுளை அண்டிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் இப்ப கடவுளே வந்துட்டார். அல்லேலூயா. நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் மறுபடியுமாய் நம்முடைய ஆசீர்வாதங்களையும் நம் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களையும் பற்றிக்கொள்ள வேண்டுமா? நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தையும் நம்ம சரீரத்தையும் நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நேரமும் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எச்சரிக்கை உள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டும். எச்சரிக்கையாய் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சகல காரியத்தையும் நேர்த்தியாய் ஜெயிக்க முடியும். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா.